நம்ம இந்த வீடியோவில் பெரிய தையல் மிஷினுக்கு மோட்டார் எப்படி ஃபிட்டிங் பண்ண போகிறோம்ன்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்புறம் மோட்டர் பிரித்து வச்சுட்டு இது போல் பெல்ட்டை மாட்டிடுங்க. பெல்ட்டை மாட்டி மோட்டரோட புள்ளிலையும் மாட்டிடுங்க. மாட்டி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி மோட்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சைடை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நேராக வர மாதிரி வச்சு அதில் சென்டராக புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. அது போல் மார்க் பண்ணிக்கங்க. எதுக்கு சென்டராக மார்க் பண்ண சொன்னோன்னா மோட்டரில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. பெல்ட்டு லூஸ் ஆச்சுன்னா பின்னாடி இழுத்து வச்சு டைட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரில் மிஷினில் 10 mm போல் நெட்டு போடுற மாதிரி பிட்டை போட்டு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். போடும்போது பொறுமையாக போடுங்க. அதுபோல் ரொம்ப அழுத்தி போடாதீங்க. நீங்கள் அழுத்தி போட்டிங்கன்னா கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளைவுட் கொஞ்சம் அதிகமாக பிச்சுன்னு வர மாதிரி இருக்கும். பொறுமையாக போடுங்கண்ணே. ஹோல்ஸ் போடும்போது பொறுமையாக போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது மூலம் அக்சசரிஸில் இந்த போல் நெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 போல் நெட்டு, 2 வாஷரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் 2 இருக்குது. எக்ஸ்ட்ரா கார்பன் இது. இப்போ நம்ம தனியாக எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். அதனால் எடுத்து தனியாக பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா போல் நெட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே 2 இன்ச்சு வரும். ஆனால் அதில் 1.5 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல போட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்ரு எடுத்து 2 பக்கமும் போட்டுக்குங்க. அதை போட்டுருக்க பாருங்க. அதுமாரி வாஷர் போட்டு 2 பக்கமும் போட்டுக்குங்க. போட்டு கரெக்டாக அந்த ஹோல்ஸில் விட்டிங்கன்னா கரெக்டாக போயிடும். ஒரு சிலரில் போகலாம். லைட்டாக வச்சு அழுத்துங்க. அழுத்தினா உள்ளே போயிடும். இது போல் போனோடனே கீழே வாஷர் போட்டு டைட் பண்ணுங்க. இப்போ நம்ம கீழே லைட்டாக ஓரளவுக்கு மரம் பிடிக்கிறதுனால நம்ம அதே போட்டுட்டோம். இது போல் வாஷர் போட்டு டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணாதீங்க. சும்மா லைட்டாக இது பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மிஷினில் பெல்ட்டை மாட்டிட்டு மோட்டர்லேயும் பெல்ட்டை மாட்டி நல்லா இழுத்து வச்சு, அதாவது உங்கள் வலுவுக்கு வச்சு இழுக்காதீங்க. சும்மா லைட்டாக இழுத்து வச்சு உங்கள் பக்கம் நல்லா இழுத்து வச்சு டைட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆளாக ஃபிட் பண்ணுறதுனால ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுறேன். நீங்கள் கூட ஒரு ஆள் வச்சுன்னா ஸ்பேனர் மேலே ஒரு ஸ்பேனர் போட்டு கீழே ஒரு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைட் பண்ணும்போது நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. கீழே முக்கியமாக சொல்கிறேன், கீழே மேலேயும் வாஷர் போட்டு டைட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மோட்ரு ரன்னிங்கில் நகராது. புரியுதுங்களா? இதுமாதிரி நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி பாருங்கள். உங்களுக்கு அந்த சுற்றுதான்றதை சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ஓகே ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ரெகுலேட்டர் பின்னு ரெடி போட்டு மோட்ரு போட்டு செக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. மோட்டரும் ஸ்மூத்தாக போகுது. எந்த சவுண்டும் வரல. நல்லா இருக்குது. உங்களுக்கு தையல் மிஷின் மற்றும் மோட்டார் மற்றும் தையல் மிஷின் அக்சசரிஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.